கைஸ் ரொம்ப நாள் ஆச்சு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்த்து ஸோ இன்னிலேருந்து வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக எனர்ஜெட்டிக்காக தான் வரும், அது டவுட்டே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் இந்த கம்மிங் வீடியோவில் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வடபழனி கேம்பஸ் எஸ்ஆர்எம் வடபழனி கேம்பஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாக இது வந்துட்டு ஒர்த்தா ப்ரோ, உண்மையாக இங்கே படிச்சுட்டு வந்தால் வேலை கிடைக்குமா, நிறைய பேர் வந்துட்டு வித்தியாசமாக சொல்கிறாங்க, உண்மையாக இங்கே வந்துட்டு வேலை கிடைக்குமா, என்ன மாதிரி ஒரு கேம்பஸ், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சராக தான் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்எம்ங்கிறது இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிராண்டு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எஸ்ஆர்எம்ங்கிற பேர் வச்சே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கம்பெனிஸ் வந்துட்டு உள்ளே வருவாங்க. பட் வர கம்பெனிஸ் உங்களை ஹையர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்மக்கிட்ட கிடையாது. அது வந்து உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து அந்த டேலண்ட்டு, உங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு ஆட்டிடியூட், ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்பரான வந்துட்டு ஒரு நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக வேலை கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்காது, எஸ்ஆர்எம்ல படித்தா நான் 100% நான் வந்து பிளேஸ்மெண்ட்டு 100% நான் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எஸ்ஆர்எம்ல படித்தும் வெட்டியாக இருக்கணும் உள்ளே இருக்கான் நிறைய பேர். ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அந்த காலேஜ் ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக நான் பாராட்டுறேன். ஏன்னா இப்போ 800+ கம்பெனிஸ் வரும் பிளேஸ்மெண்ட் ட்ரைவுக்கு. அதை ப்ராப்பராக உங்களுக்கு கிட்ட வந்து கொண்டு சேர்க்குறதுலேருந்து, இன்டர்ன்ஷிப்ஸ் உங்களை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து, இதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்க பிளேஸ்மெண்ட் செல். ஸோ எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேஸ்மெண்ட் செல்லும் ஒரே பிளேஸ்மெண்ட் செல்லு கீழே தான் வரும். கேடிஆர் கேம்பஸும் சரி, ராமபுரமும் சரி, இல்லை வந்து உங்கள் கேம்பஸ் வடபழனி சரி, 3 கேம்பஸுமே திருச்சியும் சேர்த்து, திருச்சி கேம்பஸும் சேர்ந்து ஒரே பிளேஸ்மெண்ட் செல்லு கீழே தான் வரும். ஸோ இது எல்லாமே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த எஸ்ஆர்எம்லேருந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணுவீங்க. அதில் எவ்வளோ காம்படிஷன் இருக்கும், எடுக்க போகிறது 100 பேர். அந்த 100 பேருக்கு நீங்கள் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட இருக்க திறமை, உங்ககிட்ட டேலண்ட் இருந்தோம்னா தாராளமாக வந்துட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ கேம்பஸ் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம்பஸ் ரொம்ப சின்ன கேம்பஸ் தான். நான் ரொம்ப ஆஹாஹோன்னு பெரிய கேம்பஸ்லாம் கிடையாது. ஒரு கிரவுண்டு கிடையாது, ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு கேம்ஸ் விளாடணும், கிரிக்கெட் ஆடணும், ஃபுட்பால் ஆடணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. பின்னாடி ஒரு பார்க் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது ஃபாரம் மால் இருக்குது. ஸோ ஃபாரம் மாலில் போய் படம் பார்த்துக்கலாம், ஜாலியாக வந்துட்டு அங்கே ஏதாவது கேம்ஸ் விளாடலாம். அவ்வளோதான் வந்துட்டு உங்கள் என்டர்டைன்மெண்ட்னா அவ்வளோதான். காலேஜ் லைஃப்பை தாண்டி உள்ள என்டர்டைன்மெண்ட் சொல்கிறேன். பட் இப்போ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் எனக்கு வேணும், இல்லை வந்து எனக்கு பாஸ்கெட் பால், ஃபுட்பால், கிரிக்கெட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வராதிங்க. ஏன்னா இங்கே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரொம்ப 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 லிமிட்டட் தான். பிகாஸ் இந்த சிட்டிக்குள்ளே இருக்க கேம்பஸ் ஒரு ஹைலி பாப்புலேட்டட், ஹைலி க்ரௌடடான ஒரு பிளேஸ். ஸோ இந்த ஒரு பிளேஸுக்குள்ளே இருக்கிற ஒரு கேம்பஸ்னால உங்களுக்கு வந்து ரொம்ப 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 லிமிட்டடாக தான் இருக்குது எல்லாமே. என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியோட அந்த சைடு இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸி ஆக்சஸ். எனக்கு வந்து இப்போ கேடிஆர் வரைக்கும் எங்கேயோ சென்னைன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வெளியில் இருக்க கேம்பஸ் வரைக்கும் என்னால் போக முடியாது. எனக்கு என் பக்கத்தில் இருக்க கேம்பஸ்னால் எனக்கு நாளைக்கு வந்துட்டு நான் போயிட்டு வருவேன், ஈவினிங் வரைக்கும் அவ்வளோ லேட்டாக வேணாம், எனக்கு சிம்பிளாக இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம், டவுட்டே கிடையாது. உங்களுக்கு லொக்கேஷன் வந்துட்டு நல்ல அட்வான்டேஜ். உங்களுக்கு மெட்ரோ இருக்குது, உங்களுக்கு நல்ல பஸ் வசதி இருக்குது, சென்டர் ஆஃப் த சிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸி ஆக்சஸாக இங்கே வேணால் போயிட்டு வந்துடலாம், ப்ராப்ளமே கிடையாது. சரி ப்ரோ, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கணும், சின்ன கேம்பஸ் அதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்டர்டைன்மெண்ட் எப்படி எந்த விதத்தில் இருக்கணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஈவெண்ட்ஸு, ஃபெஸ்ட்டு, இன்டர் காலேஜ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் காலேஜ் உள்ளே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. எதுவுமே வெளியே அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஸ்டால் போடுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து கேடிஆர் கேம்பஸுக்கு வந்து ஸ்டால் போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட்லாம் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து அது வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸோடு சேர்ந்து நீங்கள் வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். கிளாஸ் எல்லாமே வந்துட்டு எப்படின்னா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவங்கேருந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இப்போ 2 மணி நேரம் காலை கிளாஸ் இருக்கும், 1 hour பிரேக் இருக்கும், திருப்பி 1 hour கிளாஸ் இருக்கும், பிரேக் இருக்கும். ஒவ்வொரு நாளும் மாறிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு டைம் டேபிள் வந்து ஒரு செம்முக்கு மாற்றிடுவாங்க. ஸோ அந்த செமஸ்டரில் உங்களுக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து உங்களுக்கு கிளாஸ் டைமிங்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து எஸ்ஆர்எம்ல படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் நீங்கள் கேட்டாலும் இதே தான் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர்னால் இதுதான் உங்களுக்கு. அண்ட் கமிங் டு ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ ஃபேக்கல்ட்டிஸை கண்டிப்பாக நான் குறைய சொல்ல மாட்டேன். எல்லாமே ரொம்ப ஹைலி குவாலிஃபைட், ரொம்ப 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 ஒரு ஹைலி டேலண்டடான பீப்புள் தான் இங்கே ரெக்ரூட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் பிஹெச்டி முடிச்சு அந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக எக்ஸ்பர்டைஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க டீச்சிங் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம். அண்ட் ஆப்வியஸாக பிஹெச்டிங்கிறனால நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்க முடியும். அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சது, ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது வந்து கம்பல்சரி. ஸோ நீங்கள் வந்துட்டு படித்து முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி பண்ண வைப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்ஸை இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை எடுத்து பண்ண வேண்டியது உங்கள் கடமை. ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு பண்ணாமல் நீங்கள் வந்து சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்துட்டு பிளேஸ்மெண்ட்டில் அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு கொடுக்குறாங்களா, அதை பண்ணிடுங்க. ஒரு வேலைக்கு போய் 6 மாதம் வந்துட்டு சும்மாவது பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்துட்டு வரீங்க, இல்லை லைவாக வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃப்ரெஷராக இருப்பீங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. அது கண்டிப்பாக டெஃபரெண்டாக பண்ணிடுங்க. சரி ப்ரோ, இங்கே எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ? எஸ்ஆர்எம்னாலே ஜாலி அப்படின்னா மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எஸ்ஆர்எம்லேயே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து படாத பாடுபடுத்துவாங்க எக்ஸாம் டைமில். ஸோ எக்ஸாமுங்கிற போது கண்டிப்பாக சொல்கிறேன், எக்ஸாம்ஸ் நீங்கள் ரொம்ப 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 டஃப்பாக தான் இருக்கும். அதை கிளியர் பண்ணி முடித்து பக்குவமாக வரதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டைம் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து இங்கே வந்து அனுபவிக்கலாம். எப்படின்னா எடுத்தோம் நம்ம வந்து சும்மா கதை எழுதி விட்டோம் பாஸ் அப்படின்லாம் கிடையாது. எக்ஸாம் கொஞ்சமாக நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணி சிடிலேருந்தே ஆரம்பிக்கணும். ஃபைனலில் வந்து நீங்கள் செமஸ்டர் அப்போ மட்டும் உட்காந்தா பத்தாது. அதுக்கு முன்னாடி சிடி இருக்குது. சிடினா கிளாஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து மாடல்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த அசைன்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாமே மார்க் தான். இங்கே எல்லாத்துக்குமே வந்துட்டு மார்க் அவங்க என்ட்ரு பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஃபைனலாக நீங்கள் முடித்தாதான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல மார்க் கிடைக்கும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எதுவுமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதே கிடையாது கான்செப்ட். ப்ரோ இப்போ நான் வெளியூர்லேருந்துலாம் வரேன், நிறைய பசங்க வந்து கண்டிப்பாக வெளியூர்லாம் வருவீங்க. ஸோ வெளியூர்லேருந்து வந்தால் எப்படி ப்ரோ இங்கே வந்து நல்ல வசதி இருக்குமா, ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஹாஸ்டல்ஸில் நான் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசினேன். ஏன்னா நான் அந்த ஏரியாவில் ஒரு வருஷம் இருந்தேன். ஸோ அதனால் நிறைய பேர்கிட்ட பேச வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ பேசும்போது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சூப்பர்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆவரேஜான ஒரு ஹாஸ்டல் லைஃப். ஸோ ஃபுட்டுமே வந்துட்டு ஆவரேஜாக நிறைய பேர் வந்துட்டு வெளியே தான் நிறைய பேர் டிபெண்ட் பண்ணுவாங்க. உள்ள ஹாஸ்டல் ஃபுல்லாக நான் சாப்பிட்டு பசங்க நான் பார்த்தே இல்லை. நான் சுற்றி ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கோடம்பாக்கம், சாலிகிராமம் இந்த ஏரியா சினி ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வெரைட்டியாக சாப்பாடு கிடைக்கும். அட் வெரி அஃபோர்டபுள் ரேட். ரொம்ப 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 கம்மியான ரேட்டுக்கு அங்கே வந்துட்டு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும். ஏன்னா நான் பர்சனலாக அங்கே இருக்கும்போதே வந்துட்டு இங்கே அம்மா உணவுலாம் வந்துட்டு காலைல 5 ரூபா வந்துட்டு இருந்ததுனாலே இப்போ இட்லி எல்லாம் சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அங்கே அந்த ஏரியா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடுக்கு பிரச்சனையே இருக்காது. சரி ப்ரோ, ஓகே, இதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ நான் முக்கியமாக வர்றது எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் டு 90% வரையும் பிளேஸ் ஆகிடுறாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு 10% வந்துட்டு இந்த பேக்லாக் இருக்கவங்க அது இதுன்னு வந்துட்டு கழிச்சு போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். 90% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து கிடைக்கும். அண்ட் மெஜாரிட்டி கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்என்சிஸ் தான். கூகுள், மைக்ரோசாஃப்ட்டு, அதை தாண்டி வந்து டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையவே வந்துட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் டேலண்ட்டை பொறுத்து நீங்கள் உங்கள் டேலண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க வந்து கிடைக்கும். அண்ட் பாஸ்ட் இயர்ஸில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 40 LPA 40 to 40 LPA அந்த ரேஞ்ச் வரையும் கொடுத்துருக்காங்க. லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 6 LPA, ஆவரேஜ் வந்து ஒரு 7 to 8 LPAன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினியரிங் சொல்கிறேன், 7 to 8 LPA வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். உங்கள் டேலண்ட்டை பொறுத்து, உங்கள் நல்ல டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா நல்ல பேக்கேஜ் ஒரு 14-15 ஆவரேஜாகவே கிடைக்கும் அங்கே எல்லாம். ஸோ அது உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற திறமை அதெல்லாம் பொறுத்து தான் உங்ககிட்ட இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 250 to 300 கம்பெனிஸ் மேலே உங்கள் கேம்பஸ் மட்டும் வரும். ஓவராலாக பார்த்துட்டிங்க 800 கம்பெனிஸ் மேலே வரும். அதில் உங்கள் ஜாபை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கேம்பஸை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு பாருங்க, பேசுங்க, எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கேம்பஸ் பற்றி நல்லா A to Z ஃபஸ்ட்டு விசாரிங்க. எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் பேரண்ட்ஸும் ஒரே ஒரு அட்வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைங்க இல்லை உங்கள் பையனோ பொண்ணோ வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கேம்பஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து போய் சேர்க்குறது ஈஸி. ஒரு பிராண்டு இல்லை வந்துட்டு நம்மகிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்துடலாம். பட் அதுக்கப்புறம் அதுக்கான கான்சிக்வன்சஸ்ங்கிறது நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு பர்சனை ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்க்குறதுங்கிற இம்பார்ட்டண்ட். அது வந்து நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. பட் கல்ச்சர் வைஸ் இட்ஸ் நாட் அப் டு தி மார்க். இது வந்து லைக் ரியாலிட்டி. பட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு ஓகே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொண்டு போய் ஜாயின் பண்ணலாம். டவுட்டே கிடையாது. கேம்பஸ் இஸ் குட், டவுட்டே இல்லை. ஓவராலாக இந்த வீடியோ சொல்லி இப்போ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.